எல்லாருக்கும் வணக்கம். Let us read the Bible. We'll read the words in ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Romans chapter 8. I'll read from verse 1. If you found it, நீங்கள் read. எடுத்துவிட்டால் நான் வாசிக்கிறேன். Therefore, ஆனபடியால் now கிறிஸ்து no condemnation இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக் கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். 11ஆம் வசனம் முடிய வாசித்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் விலையேறப் பெற்ற அர்த்தங்கள் இருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் உண்மையாகவே நான் தேவனுக்கு சேவை செய்கிறேனா? நான் என்னுடைய இருதயத்தை பின்பற்றுகிறேனா அல்லது இயேசுவினுடைய இருதயத்தின் மூலமாக வழிநடத்தப்படுகிறேனா? எல்லா விஷயத்திலும் நான் இயேசுவின் மூலமாக வழிநடத்தப்பட்டால் எனக்கு நிறைய செழிப்பு இருக்கும். நான் மிகவும் மகிமைக்குரியவனாக இருப்பேன். நீங்கள் இன்றைக்கு இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிறவர்களாக இருந்தால் நான் மிகவும் பணிவான, ரொம்ப நல்ல இருதயத்து உள்ளவனாக நான் இருந்தாலும், ஆனால் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் இயேசுவோடு முரண்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் இயேசு மனிதர் அல்ல. அவருக்கு நம்மை காட்டிலும் மிகுந்த ஆழ்ந்த சித்தமும் ஆழ்ந்த அர்த்தமும் இருக்கிறது, நோக்கமும் இருக்கிறது. மாம்சத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாம்சத்தின் விஷயங்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்களுக்கு விருப்பப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு சோர்வாக இருக்கும் பொழுது அவர்கள் ஓய்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பசிக்கும் பொழுது அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட இருதயங்கள் நமக்கு இருக்கிறது. மற்றும் இந்த மாம்சத்தின் சரீரம், நீங்கள் மாம்சத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்ற விரும்பினால் உங்களுக்கு அந்த அந்த சுய கட்டுப்பாடு இல்லை என்றால் நீங்கள் கெட்டுப்போகிற மனுஷராக இருப்பீர்கள். நான் இயேசுவை நம்பினதற்கு பிறகு நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இயேசுவின் மூலமாக வழிநடத்தப்படும் பொழுது நம்முடைய இருதயமும் இயேசுவனுடைய இருதயமும் எந்த அளவுக்கு நெருக்கமாகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கிருபையாக, மிகவும் மகிமையாக இருக்கும். ஆனால் கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும், நாம் அனைவரும் மனிதர்கள். ஆதலால் நாம் இயேசுவை விட வேறுபட்டிருக்கிறோம். நல்ல வீடு, நல்ல உணவு மற்றும் நல்ல
சௌரியம், good house, good food, இப்படிப்பட்ட இருதயங்கள் comfort, இப்படிப்பட்ட இருதயங்களோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய இருதயம் leisure, and recreation, and you want to live with a வித்தியாசமா good இருக்கும். heart. And our hearts are நம்முடைய to இருதயங்களில் reflect this. இந்த தேவனுடைய ஆவி வாசமா இருக்கிறது என்றால், And perhaps in your ஒரு நாளைக்கு நாம் 3 முறை சாப்பிடுகிறோம். if the Spirit of God exists, of course you have to eat 3 meals a day. நாம் நம்முடைய வேலைகளை செய்தாலும் வேற எந்த ஒரு விஷயத்தையும் விட Of course, no, even though you நாம் drive a good car, தேவனுடைய more than வழிநடத்துதல் anything மூலமாக else, வாழ வேண்டும். you must follow நாம் சபைக்கு போகும் பொழுது, நான் சபைக்கு போய் நான் தேவனை நம்பினாலும், and everyone when you are going to church, நான் எந்த even though you believe முடிவு in எடுத்தாலும், God, as you go to நான் ஒரு church, முடிவு எடுக்கிறேன் என்றால் அது you're the பரிசுத்த one who ஆவியானவர் makes முடிவெடுக்கிறார் என்று கிடையாது. it is not the decisions made by the ஆனால் Holy Spirit. என்னை வழிநடத்துகிற, எனக்குள் இருந்து என்னை வழிநடத்துகிற அந்த தேவனுடைய ஆவி, Spirit of God, அது the என்னை Spirit of God that leads my heart within me இந்த முடிவெடுக்க வைக்க வேண்டும். versus the life where I தேவனுடைய make decisions. ஆவி இல்லாமல் நான் வெறும் மாம்சத்தின் மூலமாக மாத்திரமே வாழ்கிறேன் என்றால், இந்த Everyone, without the Spirit of God, if you live just in the flesh, பரிசுத்த ஆவியினுடைய விருப்பம் என்பது, வேண்டுதல் என்பது flesh becomes என்னுடைய your சௌரியமான விஷயங்கள் கிடையாது. நான் நன்றாக தூங்குவது, wearing நன்றாக வாழ்வது, we're eating good இந்த food, விஷயங்கள் மாத்திரம் என்னுடைய riding இருதயத்தை a வழிநடத்துகிறது என்றால் car, அதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் desire. இன்னொரு வழியில் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். But இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை வாழவில்லை. down to this world, if Jesus came down to this world, இயேசு வருவதற்கு முன்பாக அவர் அவருக்காக வாழவில்லை. when Jesus walked அவர் this நமக்காக world வாழ்ந்தார். before, அவருக்கு தங்குவதற்கு இடமில்லை. he lived பலமுறை அவர் himself பசியில் and இருந்திருக்கிறார். us, அதுதான் and இயேசு for us, வாழ்ந்த he didn't have வாழ்க்கை. room for himself. ஆனால் Yet, பிரியமானவர்களே, நாம் எப்படி? oftentimes நாம் அப்படி people வாழ்வது கிடையாது. and that is the life that Jesus lived. நம்முடைய People பிள்ளைகளுக்கு ask நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் don't live that way. உணவு கொடுக்கிறோம். நாம் பிள்ளைகளுக்கு நன்றான We want to feed our உடைகளை தர children. விரும்புகிறோம். நல்ல want கார் to வாங்கி நல்ல வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நான் வாழ்கிறேன். you want to live a good life. You want to ride a good car. You want to live a good life. அது எனக்கு வந்து நிச்சயமா அந்த வாழ்க்கை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். And this is மனிதர்கள் so obvious, so natural. இந்த மாம்சத்தின்படி வாழ்வது என்பது அவர்களுடைய இருதயத்திற்கு As human நெருக்கமான beings, விஷயமாக இருக்கிறது. they're human beings who live as the desires of flesh that is in the நாம் center of their heart. தேவனுடைய ஆவியின் மூலமாக வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். Human beings who are led நாம் by கொஞ்சம் the கொஞ்சமாக Spirit of God inside of their பரிசுத்த hearts. ஆவியின் மூலமாக வழிநடத்தப்படுகிறேன் என்றால், என்னுடைய மாம்சத்தின்படி மாத்திரம் வாழ்வதல்ல. Not only இப்பொழுது living the life for your flesh, முற்றிலுமாக மாம்சத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் ஆவியின் மூலமாக வழிநடத்தப்படுவது என்பது அது எளிதான விஷயம் இல்லை. ஆனால் அது சாத்தியமான விஷயம். பல்வேறு மக்கள் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அவர்கள் சம்பாதிக்கிற விஷயத்தை வைத்து அவர்கள் மாம்சத்தின்படி வாழ விரும்புகிறார்கள். மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். அவர்கள் முற்றிலுமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்திற்கு எதிர்மறையாக இருக்கிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இதுல பாவம் என்பது எதை குறிக்கிறது என்றால், உங்களை நோக்கின அவருடைய சித்தத்திற்கு முரண்பாடான வாழ்க்கை வாழ்வது. நீங்கள் திருடாமல் நல்ல வாழ்க்கை வாழ்வது, இது வந்து பாவம் என்று கிடையாது. தேவனுடைய அந்த சித்தத்தை விட்டு விலகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வது, அது ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது. மற்றும் சபைக்கு போய் நீங்கள் வெறும் சபைக்கு போவது என்று மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி உங்களுடைய இருதயத்திற்குள் நுழையும் பொழுது நீங்கள் மாம்சத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அநேகம் இருக்கும். ஆனால் அதுவே முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்திற்கு இணங்க வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா சகோதர சகோதரிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா? இல்லை. சபைக்கு வர விரும்புகிறவர்கள் சபைக்கு வருவார்கள். மாம்சத்துக்காக வாழ விரும்புகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய இந்த நல்ல ஆடை உடுத்துவது, நல்ல உணவுகளை சாப்பிடுவது, மாம்சத்துக்கு ஏற்ற விஷயத்தில் அவர்கள் சௌரியமாக இருப்பார்கள். ஆனால் எந்த அளவுக்கு நான் தேவனுக்கு நெருக்கமாக வருகிறேனோ,
இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் வெளிவரும். மற்றவர்களை குறித்து யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளை அந்த பிள்ளை பரலோகத்திற்கு போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் கம்மி. இப்போ ஒரு தகப்பனாக தன்னுடைய சொந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அவரால் அப்படியே விட முடியாது. அவர் என்ன செய்வார்? என் மகனே, இங்க பார், நீ வேதத்தை வாசிக்க வேண்டும், இந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், நீ பரலோகத்திற்கு போக வேண்டும். யாருமே பரலோகத்திற்கு போய் அதன் பிறகு நரகத்திற்கு போய் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இயேசுவை நம்ப வேண்டும் என்றால் எனக்குள் இதற்கு முன்பாக அங்க போயிருக்காத அந்த புதிய இருதயம் ஏற்படுகிறது. அதுதான் இயேசுவனுடைய இருதயம். அந்த இயேசுவனுடைய இருதயம் இப்பொழுது நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள், நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல சௌரியமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள். அதுதான் இயேசுவின் மூலமாக வழிநடத்தப்படுகிற வாழ்க்கையை விட வேறுபட்ட வாழ்க்கை. என்னுடைய தகப்பன் இன்னும் விசுவாசிக்கவில்லை, அவருக்கு வயதாகிறது, அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றார் என்றால் அப்போது அவர் நரகத்திற்கு போய்விடுவார். அப்பொழுது நான் என்ன செய்வது? தகப்பனை, நாம் இன்றைக்கு சபைக்கு போகலாம், இல்ல நான் அடுத்த தடவை போறேன், இல்ல எல்லா நேரத்திலையும் அடுத்த முறை தான் சொல்றீங்க, அப்படி இல்ல இந்த முறை போகணும். அந்த வகையில உங்களுடைய அப்பா இயேசுவை நம்புகிறவராக மாறுகிறார், அவர் இயேசுவுக்கு நெருக்கமாக வருகிறார் என்றால் இப்பொழுது உன்னுடைய தகப்பன் பரலோகத்திற்கு போகக்கூடிய அந்த ஒரு நிச்சயத்தை பெற வேண்டும். நல்ல உணவை வாங்கி தந்து, நல்ல வீடு அமைத்து கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை மாத்திரம் நோக்கி பார்ப்பதை விட முக்கியமான விஷயம் மனிதர்கள் வாழ்வது நாம் மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வாழ்வது என்பது நாம் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு வேறுபட்ட விதத்தில் நமக்கு அந்த மனிதனுடைய இயல்பு இருக்கிறது, உடன்பாடு இருக்கிறது, செயல்பாடு இருக்கிறது. என்னுடைய முடிவின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் நல்ல உணவு சாப்பிட்டு அந்த மாதிரி நான் வாழக்கூடும். ஆனா அதையும் விட நான் தேவனுடைய சித்தத்தை பின்பற்றி வாழ்கிறவனாக இருந்தால் இந்த உலகத்தில் நான் உணர முடியும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் எப்படி நரகத்திற்கு போக நான் அனுமதிக்க முடியும்? ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் நீ சபைக்கு போக வேண்டும், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்படிலாம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டும். இப்போ உனக்கு தெரியலனாலும் ஆனா அதன் பிறகு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மக்கள் மரிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய நியாயம் தீர்ப்படைவார்கள். இந்த உலகத்தில் மக்கள் வாழும் பொழுது தங்களுடைய சொந்த முறைமையின்படி அவர்கள் வாழும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த மகிமையான வாழ்க்கை என்பது உங்களை குடிப்பதிலிருந்து தடுக்கிறது, புகைப்பிடிப்பதிலிருந்து தடுக்கிறது. எது அதன் பிறகு உங்களிலிருந்து வெளியே வருகிறது? நீங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலாக வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்.
உங்களை சுற்றி இருக்கிற சில மக்கள் சொல்வார்கள், "ஓ! நீங்கள் நிறைய மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி மாறினீர்கள்?" உங்களை சுற்றிலும் நிறைய பேர் அப்படி உங்களை கேட்கக்கூடிய காலம் வரும். ஆம். இது தேவன் மூலமாக வழிநடத்தப்படுகிற அந்த வாழ்க்கை. இது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்தில் வழிநடத்தப்பட்டு வாழும் பொழுது, நான் என்னுடைய ஆசைகள் இந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்து போவதை விட, தேவன் எனக்கு தேவையான விஷயங்களை எனக்கு தரும் பொழுது, யாரெல்லாம் இயேசுவை நம்பலையோ, யாரெல்லாம் முதல் முறை சபைக்கு போகிறார்களோ, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இயேசுவுக்கு என்ன பிரியமோ அதை சார்ந்து போவார்கள். அவர்கள் தேவன் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க விரும்புகிறார்கள். அவர்களாகவே தீர்க்க விரும்பவில்லை. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் அதை விட என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இயேசுவோடு நெருக்கமாக போக முடியும். உங்களால் முழுமையாக இயேசுவை சார்ந்திருக்க முடியவில்லை என்றால், அவர்கள் தங்களை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் சபையில் மாற்றத்தை பெறும் பொழுது, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, அதிக அதிகமாக நீங்கள் கிறிஸ்துவை போல் நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவை போலவே நீங்கள் மாற முடியும். நீங்கள் இயேசுவின் மூலமாக மறுபடியும் பிறந்தவர்கள். நாம் இயேசுவோடு ஒன்றாக முடியும். தேவன் அந்த விசுவாசத்தை தருகிறார். அவர் அந்த வல்லமையை தருகிறார். அவருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் செய்கிறார். நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். நாம் முற்றிலுமாக கிறிஸ்துவை போல் இருக்க முடியாது. நாம் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, நாம் இயேசுவை போல நான் தேவனை பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது, நிறைய பேரு தங்களுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது அவர்கள் பணத்தை வீணடித்து, செல்வத்தை வீணடித்து அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் விட முக்கியமாக நீங்கள் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது இயேசு உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிற வாழ்க்கையாக மாறும். ஒரு பட்சத்தில் நீங்கள் சமாதானமாக, சந்தோஷமாக நீங்கள் அவருக்கு மகிமையாக வாழ முடியும். ஆனால் சில பேர் இயேசுவை நம்பி அவர்கள் சபைக்கு போகும் பொழுது, ஆனால் அதே சமயத்தில் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக வாழ்கிறவர்கள் தொடர்ந்து மாம்சத்தின் சிந்தையை பின்பற்றி அவர்கள் போகிறார்கள். அவர்கள் சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். அதன் பிறகு குடிப்பது, போதை பழக்கத்தில் போவது, பாவத்தில் விழுவது, அப்படிதான் மக்கள் பாவத்தில் விழுந்து போகிறார்கள். நான் இளம் வயதிலிருந்தே சபைக்கு போகிறேன். எனக்கு நிறைய தெரியாது. எனக்கு சில வேதத்தின் வார்த்தைகள் மாத்திரம் தெரியும். நான் சபைக்கு போய் 3 வருஷம், 10 வருஷம் இந்த வகையில நான் வாழ முடியாது. அந்த வகையில் என்னோட வாழ்க்கை மாறத் துவங்கியது. இதற்கு முன்பாக நான் சபைக்கு போகும்பொழுது என்னுடைய நண்பர்களோடு நான் சேர்ந்து இருந்து என்னுடைய அந்த பழைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அதன் பிறகு என்னுடைய இந்த மாம்ச வாழ்க்கையில் போவதை நான் விரும்பவில்லை. என்னுடைய நண்பர்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வதற்கு நான் உற்சாகப்படுத்தினேன். அவர்களுக்காக ஜெபித்தேன். இந்த மாம்சத்தை பின்பற்றி போகிற அந்த வாழ்க்கை என்பது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்கு பசி இருக்கிறது, எனக்கு தாகம் இருக்கிறது, எனக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. எனக்கு அந்த இருதயம் இருக்கு. ஆனால் அது மாத்திரம்தான் என்னோட இருதயத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னோட இருதயத்துக்கு இயேசு வந்த பிறகு
இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட இருதயத்தை வழிநடத்துகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேதத்தை வாசித்து, ஜெபித்து, அதன் பிறகு நான் போதகராகி இருக்கிறேன். நான் நிச்சயமாக பரலோகத்திற்கு போவேன். எனக்கு அதை குறித்து எந்த சந்தேகமும் கிடையாது. நான் பரலோகத்துக்கு போவதற்கு, மற்றவர்களை வழிநடத்துவதற்குரிய அந்த வேலை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன் நான் இயேசுவை விசுவாசிங்க அந்த மாரி விஷயங்களை சொல்ல வேண்டும்? நாம் ஒவ்வொருவராக நான் அப்படி இயேசுவை போலவே மாற முடியும். அந்த வகையில் நான் இயேசுவோடு நெருக்கமாக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான விலையேற பெற்ற வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் இயேசு செய்கிறத போல அந்த விலையேற பெற்ற வேலைகளை செய்ய முடியும். அப்ப உங்களுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போய் நீங்கள் அப்படியே போகும்பொழுது, நீங்கள் நித்திய வாழ்க்கையை இயேசுவோடு சேர்ந்து அவரோட மகிமையில் நீங்கள் வாழ முடியும். உங்களோட கண்கள் மூலமாக நீங்கள் அதை பார்க்க முடியாத காரணத்தினால், அது உங்களுக்கு ஒரு ஆ மாயமான வாழ்க்கையாக தெரியலாம். ஆனால் யாரெல்லாம் இயேசுவை நம்பலையோ அவர்களுக்கு இது இது இதை இதற்கும் அவர்களுக்கும் சம்மதம் இல்லை. ஆனால் யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாம் இயேசுவின் மூலமாக ஆ மறுபடியும் பிறந்து நாம் இயேசுவைப் போல ஆகும் பொழுது, நாம் இயேசுவுக்கு நெருக்கமாக போகிறோம். நாம் இயேசுவோடு நெருக்கமான வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் அவரோடு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறேன். அதன் பிறகு நான் அந்த வல்லமையை பெற்று, அந்த மகிமைக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் இயேசு இல்லை, நீங்கள் மனிதர்கள். நான் கிறிஸ்துவை உதாரணமாய் வைத்து நான் இன்றைக்கு வேதத்தை வாசித்தேன். இதற்கு முன்பாக நான் குடித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் குடிக்கவில்லை. முன்னாடி நான் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் அதை செய்வதில்லை. எது அப்பொழுது வெளியே வருகிறது? இதற்கு முன்பாக இல்லாத ஒரு வல்லமை உங்களுக்குள் ஏற்படுகிறது. உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக மக்கள் சுகம் பெறுகிறார்கள். நாம் இயேசுவோடு நெருக்கமாகும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது நீங்கள் இந்த காலகட்டத்தினுடைய குட்டி இயேசுக்களாக மாற முடியும். நீங்கள் இந்த மாதிரி மாத்திரம் வாழ்கிறீர்கள் என்றால், அதாவது இந்த உலகத்திற்குரியவர்களாக வாழ்கிறீர்கள் என்றால், அது எவ்வளவு வலியாக இருக்க முடியும்? ஆனால் நீங்கள் இயேசுவோடு நீங்கள் நெருக்கமாகும் பொழுது, நீங்கள் பேசுகிற வழி, நீங்கள் வாழ்கிற வழி எல்லாமே மாறும். இப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக உங்கள் வாழ்க்கை வாழ முடியும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை அது ஆ தண்டனைக்குரிய வாழ்க்கை போல அந்த மாதிரி யாரெல்லாம் பரலோகத்திற்கு போயிட்டு
திருப்பி வரத்துக்குரிய அந்த ஒரு பாக்கியம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்ப போயிட்டு வரவங்க சொல்லுவாங்க, "அப்பா, அங்க நான் போயிட்டு வந்தப்ப எனக்கு ரொம்ப மகிமையா இருந்தது. இதற்கு மேல நம்ம நரகத்திற்கு போவதை குறித்து யோசிக்கவே முடியாது என்னால. நான் இதற்கு மேல பரலோகத்திற்காக வாழப் போறேன்." இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் இயேசுவோடு நெருக்கமாக வாழ முடியும். நான் வந்து குடிப்பழக்கத்தை நிறுத்த வேண்டும். நான் புகைப்பழக்கத்தை நிறுத்த வேண்டும். நான் இயேசுவைப் போல வாழ முடியும். நான் இளம் வயதிலிருந்தே நான் சபைக்கு போயிருக்கேன். நான் இளம் வயதில என்னுடைய சபை வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது. அதனால நான் அடிக்கடி சபைக்கு போயிட்டு வந்திருந்தேன். எல்லா நேரத்திலும் வேதத்தை வாசிச்சேன். அப்ப என்னுடைய வாழ்க்கை வந்து இயேசுவோட நெருக்கமாக மாறியது. அதன் பிறகு நான் இயேசுவோட நெருக்கமானேன். நான் இயேசுவை நோக்கி ஜெபித்தேன். நான் மரித்தேன் என்றால், எனக்கு பரலோகத்திற்கு போவேன் என்ற அந்த ஒரு நிச்சயம் இருக்கிறது. தேவனோட சேர்ந்து, அந்த தேவ தூதர்களோட சேர்ந்து, அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் சபைக்கு வந்து, நீங்கள் ஆராதனை செய்து, அந்த மாரி இருந்தால், அதிகமாக நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் இயேசுவோடு நெருக்கமாக மாற முடியும். ஆதியாகமத்திலிருந்து யாத்திராகமம் மற்றும் அதிலிருந்து அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, உங்களுடைய இருதயமும் அந்த தேவனுடைய அ இருதயமும் ஒன்றாக முடியும். உங்களுடைய இருதயம் வந்து அவரோட நெருக்கமாகும் பொழுது, 70 வருஷம், 100 வருஷம் நீங்க உங்களோட வாழ்க்கைய வாழும் பொழுது, எது மாறும்? உங்களோட வாழ்க்கை மாறும். இந்த பழைய வாழ்க்கை அப்படின்றது வித்தியாசமாகும். உங்களுடைய வாழ்க்கை இயேசுவோடு நெருக்கமாக மாறும். இயேசுவை நம்பின பிறகு, யாராச்சும் நான் இயேசுவோடு நெருக்கமாயிருக்கிறேன் அப்படின்னு நம்புறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? நெறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது, நீங்கள் இயேசுவோடு நெருக்கமாகும் பொழுது, அது மாத்திரம் முடிவில்ல. தேவன் தொடர்ந்து புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை வழிநடத்துகிறார். பரலோகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால அப்படியே ஒவ்வொன்னா சொல்ல முடியாது. ஆனா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவுல பரலோகத்துக்குரியவனாக என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்கிறவனாக வாழ முடியும்னு. இப்ப நமக்குள்ள பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் இப்ப நம்ம மனிதர்கள் அப்படின்றதுனால நம்மளுடைய இருதயம் வந்து இயல்பாகவே வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இருதயம் வந்து தேவனோட நெருக்கமா போகும்பொழுது, நான் வேதத்தை வாசித்து 1 முறை, 2 முறை நாம் வாழ்கிற வாழ்க்கை, அது முற்றிலும் இதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் வேறுபட்டிருக்கும். அந்த மாற்றத்தை நான் பெறும் பொழுது, அதன் பிறகு என்னுடைய அந்த கடைசி மூச்சை விட்டு நான் மரிக்கும் பொழுது, தேவன் என்னை இயேசுவோடு நெருக்கமான வாழ்க்கை வாழ விரும்புகிறார். நான் இதற்கு முன்பாக புகைப்பிடித்து அந்த மாரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அப்போது நான் அ சீராக இயேசுவை நம்புகிறேன் என்றால், நான் பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அங்க போய் பார்த்தால் தான் தெரியும் எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்கன்னு. மாம்சத்தில் இருக்கிறவர்கள் மற்றும் ஆவியில் இருக்கிறவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள். நான் இயேசுவோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி ஜெபித்து மற்றும் தேவனுக்கு பிரியமாக. பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய மனைவி, நான் மரிக்கும் பொழுது,
நான் பரலோகத்துக்கு போவேன். I will go to இப்பொழுது heaven. நீ எப்படி? How about you, honey? நீங்கள் என்ன What are you பேசுகிறீர்கள்? talking about? எப்படி நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும்? How can you go to heaven? வேதம் சொல்லுகிறது, The Bible says so. தேவன் ஜீவனோடு இருக்கிறார். I அது சாத்தியம். and it is possible. Honey, I want you to இப்ப follow என்னை me and பின்பற்றி worship நீயும் in heaven. பரலோகத்திற்கு வர வேண்டும். And உங்களுடைய நண்பர்களிடத்திலும் நீங்கள் இவ்வாறு சொல்லி, and together நீங்கள் சேர்ந்து நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, then you live a life உங்களுடைய in வாழ்க்கை grace and happiness. சந்தோஷத்துக்குரியதாக, சமாதானத்துக்குரியதாக மாற முடியும். மற்றும் நீங்கள் In your கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, in your difficulty. And God, you will feel தேவன் happy உங்களை and எப்படி lifted from உங்களுடைய எல்லா அந்த கஷ்டத்திலிருந்தும், difficulties. Oh, there was this famine. Oh, ஓ and இப்பொழுது now உணவு பற்றாக்குறை இருக்கிறது. சில நேரங்கள்ல அப்படி நடக்கும். that happens. நீங்கள் தேவனை நம்பும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் அதை பார்க்க We முடியாவிட்டாலும், cannot see it as தேவன் God, பதிலளிக்கும் பொழுது, அவர் He என்னுடைய hears ஜெபத்திற்கு our பதிலளிக்கும் prayer, பொழுது, and you will be able to உங்களால் see அதை it. உணர்ந்து பார்க்க முடியும். And as you மற்றும் உங்களுடைய இருதயம் experience தேவனுக்கு God, உரியதாக மாறும் பொழுது, God will bless தேவன் you உங்களை and ஆசீர்வதித்து lead you உங்களை into the most blessed path. And as you become அதன் பிறகு older நான் into your வயதாகி years, என்னுடைய like 90 வயது years or 90, 100 100 years, வயதுக்கு மேல் போகும்பொழுது, oh, oh my back, oh ஓ my back, எனக்கு and you வலிக்கிறது, feel என்னுடைய உடம்பு வலிக்க அந்த மாதிரியான நேரத்துக்கு நீங்க when you போகும்பொழுது, be with God, தேவன் He will உங்களுக்கு give you strength, வல்லமை தருவார். அவர் உங்களுக்கு upon you, and you will know உங்களுடைய by வாழ்க்கையில் sense. அப்படி வழிநடத்துவார். முக்கியமான விஷயம் The most என்னவென்றால், important thing is, I have not been நான் கிறிஸ்துவைப் போல இல்லை. like ஆனால் Christ, ஆனால் but more and more as அதன் பிறகு நான் ரட்சிப்பை பெற்ற I பிறகு got saved, little கொஞ்சம் by கொஞ்சமாக little, I'm நான் resembling கிறிஸ்துவைப் போல emulating Christ. இருக்கிறவனாக மாறிவிட்டேன். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன். And I share Jesus with you, உங்களிடத்தில் இயேசுவை குறித்து பகிர்ந்து கொண்டு உங்களை everyone. இயேசுவுக்கு உரியவர்களாக வாழ்வதற்கு நான் இது What I hope is இன்றைக்கு இங்க all இருக்கிற of you அனைவரும் who are sitting here, with no exception, I hope that all யாரும் will விட்டு go போகாம to எல்லாருமே heaven. பரலோகத்துக்கு போக முடியும். அதுதான் என்னுடைய இருதயம். Sincere heart. And all of மற்றும் us who are living, there are times when இந்த we're so busy உலகத்தில் living வாழ்வதற்கு in this world. No, there's no such thing as இந்த heaven. உலகத்துக்குரியவர்களாக ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, என்ன பரலோகம்? And so when you think about, oh, one day I'll go அதன் to பிறகு heaven, ஒரு நாள் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவனோடு that will இணைக்கும் be பொழுது, when அப்ப God blesses தேவன் you உங்களுக்கு and உதவி protects செய்வார். you. God அவர் is உங்களை with you. வழிநடத்துவார். அதை பார்க்க See முடியும். that. பிரியமானவர்களே, Everyone, நாம் as we சபைக்கு go சென்று to ஆராதனை செய்யும் church பொழுது, service, we're நாம் not ஏதோ just having ஒரு service for பேருக்கென்று fun. ஆராதனை செய்வதில்லை. And as we have அந்த service, ஆராதனை செய்யும் பொழுது உங்களுடைய இருதயங்களில் as you're உங்களுடைய worshiping, இருதயங்கள் இயேசுவுக்கு you're நெருக்கமாக worshiping Jesus. மாறும். மற்றும் That means you நீங்கள் are growing ஆவிக்குரியவர்களாக வளர spiritually. முடியும். And I hope யாருமே those விட்டு போகாம left behind will all of you will become people எல்லாருமே who பரலோகத்துக்கு போகிற மனிதர்களாக மாற முடியும். இப்ப இயேசுவை I believe in நம்பின பிறகு, Jesus. அந்த விசுவாசம் எனக்கு After ஏற்பட்ட I have பிறகு, that faith, என்னுடைய my sins are பாவங்கள் forgiven. மன்னிக்கப்பட்டது. And இதை நான் அப்படியே நம்ப முடியும். absolutely. And நேரம் கடந்து as போகும் time பொழுது, passes, and as I die, I'll feel how the நான் hand இந்த of உலகத்தை God விட்டு போகும்பொழுது, அப்ப தேவன் என்னை எப்படி வழிநடத்துகிறார் என்பதை என்னால பார்க்க முடியும். and நம்பாதவர்கள் don't believe everyone. நம்பாதவர்கள் Your அந்த close friends. உங்களுடைய நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள், I believed in நான் Jesus இளம் since வயதிலிருந்தே I was இயேசுவை young. He நம்புகிறேன். saved me ever since I was நான் young. இளம் வயதிலிருந்து இயேசுவை என்னை வழிநடத்துகிறார். You should இப்ப go நீயும் இயேசுவை you should நம்பினால் do the same என்னைப் போல holy ways with me so that you நன்றாக can go to இருக்கும். heaven. Don't think about it. அதை குறித்து நீ பெருசாக யோசிக்க வேண்டாம். அது ரொம்ப Just believe, குழப்பமானதில்ல. receive the நீங்க சுவிசேஷத்தை gospel, கேளுங்க. அதை and கேட்டு believe. விசுவாசிங்க. அப்ப And I want to go to heaven with you. இந்த I want to உலகத்துல feel the best that I உன்னோட can with you in this world. And so நட்பாக இருப்பதற்கு நான் if I don't have a friend yet, நான் go to சந்தோஷப்படுறேன். ஆனா Jesus. பரலோகத்துல எனக்கு யாருமே நண்பர்கள் இல்ல. இயேசு தான் என்னுடைய That's நண்பர். you. அப்ப உங்களுடைய நண்பர்களையும் நீங்க Bring a friend or two and பரலோகத்திற்கு more கொண்டு செல்ல முடியும். to Jesus. And அப்படியே நீங்க when மாத்திரம் you இயேசுவை bring Jesus ஏதோ in your நம்புகிறீங்க life, அப்படின்ற மாதிரி இல்ல. whenever you have time to yourself quietly to God, உங்களுடைய இருதயத்தை whatever தேவனோட needs, சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. God, my தேவனே, என்னோட family, குடும்பத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. Lord, please help me. நீங்க அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். And you will அப்பொழுது தேவன் see உங்களுக்கு how எப்படி உதவி respected you செய்கிறார் are என்பதை and நீங்கள் how உணர you're முடியும். happy in நீங்க life. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப Everyone, for your
children as well. உங்களோட பிள்ளைகள் வளரும் பொழுது, Your children grow, and as they leave and you become older and you நீங்கள் வயதாகும் பொழுது become weak. உங்களுக்கு And then so when they're ஆ young, teach them faith. And when they're young, பிள்ளைகள் இளமையாக teach them இருக்கும் பொழுதே அவர்களுக்கு because விசுவாசத்தை it's கற்றுக் கொடுங்க. a great thing to believe in Jesus. பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக Teach them அவர்கள் little by little அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை கற்றுக் your கொடுங்க. children. அப்ப அவர்கள் அதை கேட்டு They will listen and obey. கீழ்ப்படிந்தால், To your children, right? Teach them இப்பொழுது the உங்களுடைய way to பிள்ளைகள் heaven பரலோகத்துக்கு now. போகக்கூடிய வழியை நீங்க கற்றுக் கொடுங்க. Guide them. Perhaps everyone. நான் பரலோகத்துக்கு If I go to heaven, if my son போய், goes to ஆனா heaven, என்னுடைய மகன் வந்து நரகத்துக்கு what am I போயிட்டான் gonna do அப்படின்னா with என்ன him? பண்றது? அப்படிப்பட்ட That's பயங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அது நீங்க மாத்திரமல்ல, you, everyone, your உங்களோட children, பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, your husband, மனைவிக்கு அவங்களுடைய கணவர்கள், and to all the people உங்களை around சுற்றி you. இருக்கிற நிறைய பேரு Out there, எல்லாருமே உங்களோட சேர்ந்து பரலோகத்துக்கு them போனா to நன்றாக travel இருக்கும். with you. ரொம்ப ஆச்சரியமான The விஷயம், amazing thing is, Jesus இயேசு உங்களுக்கு புது இருதயத்தை gives you a தருகிறார். new heart to ஜெபிப்பதற்கு, pray, to விட்னஸ் witness, பண்றதுக்கு, to evangelize, ஊழியம் செய்வதற்கு, தேவனுடைய to lift God's நாமத்தை name. உயர்த்துவதற்கு. Everyone, பிரியமானவர்களே, those உங்களோட who have பிள்ளைகள் sick and sick, வளர்ந்து அவர்களுக்கு வியாதி வரும் பொழுது, close the door, shut the door behind உங்களுடைய you, வீட்டு கதவுகளை and அடைத்து by நீங்கள் yourself ஒரு pray. அமைதியான அந்த அறையில் நீங்கள், என்னுடைய Not பிள்ளை speak, வியாதிப்பட்டிருக்கிறான் witness தேவனே, but Lord, வேற who யாரிடத்தில் else என்னால் இதை should I பகிர்ந்து go கொள்ள to? முடியும்? வேற Who யாரிடத்தில் can I என்னால் ask கேட்க for முடியும்? this? என்னுடைய Please பிள்ளையை heal my குணப்படுத்துங்க, son. என்னுடைய Please மகனை take care of my குணப்படுத்துங்க, son. பாதுகாத்துக் கொள்ளுங்க. The many times when you see அதன் how பிறகு your உங்களுடைய child becomes பிள்ளைகள் healed எப்படி after that. ஆ, Not சுகமாகறாங்க you நீங்கள் live in பார்க்க the முடியும். world, the visible seen world. தேவன் God நம்ம is in the கண்ணால unseen பார்க்கக்கூடிய world, the உலகத்தில் invisible வாழவில்லை, world. கண்ணால் And பார்க்க முடியாத உலகத்தில் இருக்கிறார். and அதிக அதிகமாக as நாம் you தேவனோடு pursue நெருக்கமாக God போகும் பொழுது, and அதிக அதிகமாக நாம் நம்மளோட teach your பிள்ளைகளுக்கு child in the சபைக்கு church, போவதை you கற்றுக் teach your கொடுக்கும் child பொழுது, and encourage நீங்கள் your child to believe in Jesus. நீங்கள் And மரிப்பதற்கு even முன்பாக before you die, so that you can, I hope that you may இந்த live எல்லா full of விஷயங்களையும் purpose உங்களுடைய in your இருதயத்தில் life. நிறைவேறுவது நீங்கள் பார்க்க No முடியும். matter how much money you make, உங்களுக்கு எந்த அளவுக்கு how பணம் much இருந்தாலும், எந்த அளவுக்கு no நீங்கள் matter how much பணக்காரர்களாக இருந்தாலும், life you live full of riches, how meaningless and painful will it be தேவன் if இல்லாம உங்களோட heaven வாழ்க்கையை is வாழ்ந்தா அது gone? எந்த அளவுக்கு அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கும். Heaven doesn't சில exist. பேர் God சொல்லுவாங்க, doesn't exist. பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது. நீங்கள் I've been there. பரலோகத்துக்கு போயிருக்கீங்களா? நரகத்துக்கு I've போயிருக்கீங்களா? been there. நான் பரலோகத்துக்கு போனதில்ல. ஆனா Heaven is there. Heaven பரலோகம் exists. இருக்கு. How do you know? அப்ப Because the எப்படி நீங்க அது Bible இருக்குன்னு சொல்றீங்க? tells me so. ஏன்னா பைபிள் அப்படி சொல்லுது. The Bible is written வேதாகமம் by the words of God, தேவன் மூலமாக எழுதப்பட்டது. written by God, தேவன் பொய் சொல்லாத not தேவன். I. And God says that தேவன் heaven பரலோகம் exists. இருக்குன்னு If you சொன்னாருன்னா, read my life, அப்ப பரலோகம் இருக்கு. you அப்ப will see how நீங்க God தேவனை is விசுவாசிச்சீங்கன்னா, தேவன் உங்களை எப்படி leading me. பாதுகாக்கிறார், எப்படி வழிநடத்துகிறார்ன்னு உங்களுக்கு தெரியும். Everyone இப்ப start praying. இன்றையிலிருந்து தேவன் உங்களோட இருக்கிறதுனால நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிங்க. Pray to God. மற்றும் உங்களுக்கு வயதாகும் பொழுது, Older and before நீங்கள் பரலோகத்திற்கு you போவதற்கு grow முன்பாக, older, I hope that many உங்களை சுற்றி others இருக்கிறவங்களும் உங்களோட go to heaven with பரலோகத்துக்கு you. போக வேண்டும். And may you do a இந்த விலையிட பெற்ற வேலையை நீங்கள் செய்யும் பொழுது, அதை என்னால வார்த்தைகளால விவரிக்க முடியாது. that you it is such a நீங்கள் தேவனோட சேர்ந்து beautiful life அப்படிப்பட்ட to live. அருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். Pastor இப்ப Park பேசுவது is பாஸ்டர் speaking, பார்க் அவர்களாக இருந்தாலும், the ஆனா Holy Spirit தேவன் உங்களோட சேர்ந்து பேச is விரும்புகிறார். speaking to you. நீங்கள் எல்லாருமே All of you will not பரலோகத்துக்கு go to hell and go to heaven, and so that you may believe in Jesus and receive the போய் forgiveness of sin, நீங்கள் பாவ மன்னிப்பை and that you பெற்று may live a தேவன் eternal life தேவனோட with நீங்கள் Christ. நித்திய வாழ்க்கையை வாழ்ந்து, இப்ப And உங்களுடைய மனைவி, you, உங்களுடைய your பிள்ளைகள், husband, your family, your உங்களுடைய friends, கணவர்கள் I hope that all of them may live எல்லாருமே சேர்ந்து அவங்களால gloriously with பரலோகத்துக்கு Christ. போக முடியும். என்னுடைய My friend, நண்பர்களோட நீங்கள் ஊழியம் செய்து, friend, and நண்பர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து, அவங்க பரலோகத்துக்கு போனாங்கன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. thank you ஓ, so much, Oksu, எனக்கு நீ நிறைய and because you செய்திருக்க, witnessed to me, நீ I'm able to பரலோகத்துக்கு go to heaven. போவதற்காக எனக்கு நீ சொன்னதுனால தான் நான் வந்து பரலோகத்துக்கு வர முடிஞ்சது. அப்ப எவ்வளவு நன்றிக்குரியவர்களாக அவங்க இருக்க முடியும். That kind of person who is blessed. அப்போ அந்த வேதத்துல இருக்கிற Listen to the வார்த்தைகள், Bible. Don't just அதை வெறும் வார்த்தைகளாக listen மாத்திரம் to நீங்க the word. எடுத்துக்காம, நான் தொடர்ந்து நீங்கள் Learn from தேவனுடைய it as you read the Bible. வார்த்தையை வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த தேவன் இருக்கிறார், அந்த இருதயம் ஏற்படும். When you have difficult நீங்கள் days, கஷ்டத்துல இருக்கும் பொழுது, தேவனே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இந்த காலத்துல எனக்கு உதவி செய்யுங்க. please help me. God உம்மை says, விசுவாசிப்பது it's hard to கஷ்டம், believe in you. Allow ஆனா me to believe in you. உங்களை Just விசுவாசிக்கிறதுக்கு work உதவி செய்யுங்க. closely together with God, and God will work அப்ப in you, நீங்களும் and you will be blessed. ஆசீர்வதிக்கப்பட God will முடியும். bestow grace upon you.
தேவன் That உங்களுக்கு is what ஆசீர்வாதத்தை I தருவார். truly believe. கிருபை தருவார். I have attended நான் church இளம் வயதிலிருந்தே since சபைக்கு childhood, போயிருக்கேன். and I believe in Jesus ever since. And ever since, என்னுடைய even when I was வாழ்க்கையை living நான் my life in இராணுவத்தில் the வாழும் first பொழுதும் good கூட, thing was because in the military இராணுவத்தில I was எனக்கு நெறைய able to கஷ்டங்கள் recall இருந்திருக்கு. ஆனா God தேவன் எனக்கு protecting me, பாதுகாப்பு தந்திருக்கிறார். and I was so thankful. அத நான் ரொம்ப நன்றிக்குரியவனாக இருக்கு. ஒரு தடவ நான் இராணுவத்தில இருந்தப்போ, And so my officer, என்னுடைய my commanding அந்த officer was கமாண்டிங் able to salute ஆஃபீசருக்கு me நான் so சல்யூட் much, அடிப்பேன். and அவரும் சல்யூட் he அடிப்பார். saluted me as well. என்னை அவர் அழைத்தார். Hey, "ஏய்!" and he called me, இப்ப and he நானும் said, என்னுடைய "Hey, நண்பர்களும் இருந்தோம். "ஏய் come இங்க over வா." here." And we came, and so to his அப்போ assistant, he அசிஸ்டன்ட் said, கிட்ட "Hey, சொன்னாரு, assistant officer, "இவங்கலாம் these are my ட்ரெய்னீஸ். trainees." நான் And the ட்ரெய்னீஸ் கூட commanding பேச officer முடியுமா?" said, "சரி, "Yes, ஓகே." sir. Of course you can." Oh, and so அந்த இராணுவத்தில during நான் that இருந்தப்போ time, எனக்கு ரொம்ப அருமையான நேரமாக இருந்தது. and the one who helped me more than my commanding officer அந்த was கமாண்டிங் Jesus. ஆஃபீசர விட எனக்கு அதிகமா உதவி செய்தது என்னோட இருந்த இயேசு. Right now, இப்பொழுது God என்னால has பார்க்க முடியாவிட்டாலும் இயேசு இருக்கிறார். here. இப்ப நேரத்துக்கு நேரம் எனக்கு கஷ்டம் Time to இருக்கிறப்போ, time when you have difficulties, கஷ்டங்கள், பாடுகள் அதெல்லாம் இருக்கும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, and நமக்கு you let நன்றிக்குரிய express இருதயம் இருக்கும். good news and express that thankfulness இயேசுவோடு to நாம் God. அதை And as you read the அனுபவிக்க Bible, முடியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது as you நாம் read the இயேசுவோட Bible, இருதயத்தோட நாம் நெருக்கமாக போக முடியும். when you do all these things and leave this world, then you will இதை have a விசுவாசித்து lasting வாசித்தால் நான் இந்த relationship உலகத்தில together with the Lord. என்றென்றைக்கும் உரிய நித்திய ஆ Let me ask you a question, ஜீவனுக் and maybe ஜீவன் a final question. எனக்கு இருக்கும். What is கடைசியாக ஒரு hell? கேள்வி நான் கேட்க விரும்புறேன். நீங்க What பரலோகத்துக்கு is போக விரும்புறீங்களா? hell? Let us all go to heaven. யாராச்சும் நரகத்துக்கு போக விரும்புறீங்களா? Let us all rely upon Jesus எல்லாருமே சேர்ந்து நாம் and பரலோகத்துக்கு போகலாம். quietly together to Jesus pray. அப்ப இயேசுவோடு சேர்ந்து Lord Jesus, I'm not really நான் living spiritual life, but Lord, please நன்றாக help me. ஆவிக்குரிய And as வாழ்க்கை you get closer with Jesus, வாழக்கூடியவனாக your life இல்லாவிட்டாலும், will be ஆனால் so much more blessed, and இயேசுவை your நம்பி நான் relationship வாழும் பொழுது, will be என்னுடைய so much more joyful. I have a lot of எனக்கு நெறைய friends, நண்பர்கள் இருக்கிறார்கள். and they now, and so many நெறைய friends பேர that நான் சந்திச்சே ரொம்ப நாள் ஆகுது. alive, but I live in this உலகத்துல நான் world, but I am வாழ்ந்தாலும், not ஆனா of this நான் இந்த world, உலகத்துக்குரியவன் இல்ல. ஏன்னா நான் because இயேசுவை I belong நம்புகிறேன். to Jesus, and ஏன்னா I நான் இயேசுவுக்காக ஊழியம் belong to செய்கிறேன். Jesus. நான் May you become தேவனுடைய one of the பிள்ளையாகும் பொழுது, people of God தேவனுடைய பிள்ளைகளாகும் பொழுது, until the end of இந்த உலகத்துல until வாழும் we பொழுது, go to the grave. Let us go to the grave வெறும் and கல்லறையில மாத்திரம் நம்மளோட Jesus. வாழ்க்கை முடியாம, Yes, Lord. நம் இயேசுவோட Yes, Lord. Thank you so சேர்ந்து much for your இருக்கிறவர்களாக listening today, இருக்கலாம். and இப்ப may இன்றைக்கு God வந்ததற்கு bless நல்ல you, நன்றி. but your நீங்க family be மாத்திரம் blessed. அழுவதல்ல, If your husband, உங்களுடைய your child, குடும்பத்தினராக, your daughter, your உங்களுடைய grandchildren, கணவர், உங்களுடைய may மனைவி, they be உங்களோட blessed, பிள்ளைகள் and may they all receive எல்லாருமே that சேர்ந்து grace உங்களோட இந்த கிருபையை அனுபவிப்பார்கள் என்று நான் Thank நம்புகிறேன். you so much, எல்லாருக்கும் everyone. நன்றி. ஜெபிப்போம். Let's pray. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, Father, சகோதர we pray for the சகோதரிகளுக்கு brothers and sisters. அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய May you கிருபையை rest தாங்க. upon them. May கிறிஸ்துவை you நம்புகிற விசுவாசத்தை increase அவர்களுக்கு them. தாங்க. May they அவர்கள் become one இயேசுவோட with ஒரே Jesus. இருதயமாக May இருக்கட்டும். they be led by Jesus so that அப்பொழுது அவர்கள் when இந்த they leave this உலகத்தை world, விட்டு may they அவர்கள் express போகும்பொழுது gratitude இயேசுவோடு சேர்ந்து அந்த together with Jesus. மகிமைக்குரியவர்களாக இருக்க முடியும். Lord, you open நீங்கள் our எங்களுக்காக eyes வழி ஏற்பாடு at times when செய்து we தாங்க. leave you, but Lord, allow us to draw உங்களுக்கு closer to you. நெருக்கமான வாழ்க்கை நாங்கள் வாழும் Allow us பொழுது, to live a life நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட, to be blessed, and நீங்க எங்க எல்லாருக்குமே you may give each and every one of us the life இயேசுவை நம்புகிற அந்த ஒரு of விசுவாசத்தை தாங்க. Jesus. ஒவ்வொருவரையும் May you எங்கள் bless அனைவரையும் each நீங்கள் individual. ஆசீர்வதிங்க. இயேசுவின் I நாமத்தினால pray in the ஜெபிக்கிறேன். name of ஆமென். Jesus Christ. Amen. எல்லாருக்கும் மிக்க நன்றி. Everyone